இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நண்டு கிரேவி, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா. ஃபஸ்ட்டு வந்து நண்டை வந்துட்டு நண்டுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு, சின்ன ஜீரகம், மிளகு, அதுக்கு கூட வந்துட்டு நான் இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன், பூண்டு, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட் மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிற நேரம் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு இதையும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் நறுக்கியிருக்கேன், அது நல்லா வதங்கட்டும். அது கூட வந்துட்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருந்த நண்டு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கு வந்துட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை வந்து அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி தட்டு போட்டு ஃபஸ்ட் நான் மூடி வச்சுக்கிறேன். உப்பு வந்து கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நண்டு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நண்டு குழம்பு எடுத்து வச்சுட்டு இப்போ மீன் வந்து கழுவ போகிறேன். மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். அதுக்கும் நான் வந்து இதயம் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். சோம்பு, சின்ன ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி வந்து நச்சு வச்சுருக்கேன், சதைச்சி வச்சுருக்கேன். அதுவும் பூண்டு சதைச்சி வச்சதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டோம். இப்போ வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகாவை வந்து கீறி வச்சுருக்கேன். அதை போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நான் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி ஒரு 3 பழம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேப்பில் வந்துட்டு நான் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு வந்துட்டு சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, உப்பு, இது வந்து வதங்கிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு ஒரு வதக்கிக்கலாம் சைடில். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் வந்து மீன் பொரியலுக்கு வந்துட்டு மல்லிப்பொடி போட்டு மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் போட்டு மிக்ஸ் பண்ண முடியலை, அதனால அத்தை வந்துட்டு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பாக்ஸில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு குழம்புக்கு வந்துட்டு மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருந்த மீனை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கொத்தமல்லி இலை போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது மட்டன் கழுவி வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு கழுவி வச்சுருக்கேன். மட்டன் சுக்காவுக்கு வந்துட்டு தனிக்கறியாக எடுத்து கழுவி வச்சுருக்கோம். வீட்டுக்கு வந்துட்டு அத்தையோட வந்து அண்ணன் எல்லோரும் வர்றாங்க. ஸோ அதனால் மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மீன் குழம்பு, நண்டு எல்லாமே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சட்டி சூடாயிடுச்சு. இதையும் நல்லா நான் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பட்டை போட்டுக்கலாம். அன்னாச்சி பூ, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். கருவேப்பிலை போட போகிறேன். கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் டாஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போது இதை நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுருந்த மட்டனை வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறேன். வந்து நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதை மிக்ஸ்
வந்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, மட்டன் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வந்து சால்ட்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக சால்ட்டை. இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ வந்து மட்டன் சுக்காவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக இதையும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் போட்டுக்கிறேன். மட்டன் சுக்காவுக்குன்னு தனியாக கறி வச்சிடணும், அதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து குக்கர் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, சொல்லு சைகாத்தி, கொஞ்சமாக சால்ட்டு, சில்லி பவுடர். இது வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து குக்கர் போட்டு மூடிடலாம். இப்போ வந்து குழம்பு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை திறந்து பார்க்கலாம். திறந்துட்டு இதுக்கு மட்டன் குழம்புக்கு வந்து என்னென்ன மசாலா அப்படின்னா, ஒரு 10 கேஷ்யூ நட், மிளகு, ஜீரகம், பெரிய ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை மட்டன் குழம்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து மட்டன் சுக்காவுக்கு வந்து இதையும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். அது கூட சோம்பு, ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக காஞ்ச வத்தலை வந்து கிள்ளி போட்டுக்கலாம், கருவேப்பிலை, அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து வெங்காயத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த மட்டன் சுக்காவுக்கு வந்துட்டு வேக வச்சிருந்த மட்டனையும் அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நெய் சாதத்துக்கு வந்துட்டு கொஞ்சமாக நெய்யும் கோல்டு வினரும் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். உப்பு போட்டு நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். அதை ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டுட்டு அரிசியை வந்து எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா வந்துட்டு கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்துட்டு இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து மீன் எடுத்துட்டேன். மீன் பொரிக்க போகிறேன். மீனை பொரிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் தம் போட்டுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்துட்டு நல்லா வெந்திருந்துச்சு. நெய் சாதம், கீ ரைஸு. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இலையில் வந்து நெய்ச்சோறு, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மீன் பொரியல், நண்டு குழம்பு, வெறும் சாதம், நண்டு குழம்பு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, இவ்வளவும் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.